ஏன்னா பாயாசம் முடியாமல் போச்சு. ஜீரகம் போட்டாச்சு. இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. மிளகு கட்டையும் போட்டு வறுத்துக்கலாம். வல்லாரக்கீரை வறுத்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை போட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, கொத்தமல்லி, இது கருவேப்பிலை, மிளகு, இது வெள்ளை உளுந்து, இது ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் எள். இது வந்து கருவேப்பிலைக்கும் முருங்கைக்கீரைக்கும். அடுத்து முடக்கத்தாந்தலை, வல்லாரை, இது எல்லாத்துக்கும். பூண்டு அடுப்பில் இருக்குது. புளி, பூண்டு எடுத்தாச்சு, புளி போட்டாச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சா தீர்ந்துது. கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் இதில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். உப்பு வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். பிரண்டையும் வறுத்து வச்சாச்சு.